நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கோட தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தேர்தல் பரப்புரை பயணத்தை திட்டமிட்டிருந்தார். காரைக்குடிக்கு வந்து தளபதியுடைய பேச்சு காரைக்குடியை கதறப்போகுது. காரைக்குடியை கலங்கடித்த தளபதி, காரைக்குடியை திணறெடுத்த தளபதி, தளபதி பேச்சால் மூழ்கிய காரைக்குடி, இப்படிலாம் தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சு தளபதியுடைய பேச்சுக்காக வெறித்தனமா டெண்டல் டாக்டரும் காரைக்குடியில் தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் காத்திருந்தாங்க. காரைக்குடிக்கு தளபதி வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறோம், அந்த டிவிகேவா இந்த டிஎம்கேவா, அந்த அந்த ஸ்டாலினா சாரா இல்ல இந்த விஜயா, மக்கள் விரோத ஸ்டாலினா மக்கள் விரும்பும் இந்த விஜயா, உங்களுக்காக உங்க மகன் உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க விஜய் வந்திருக்கிறேன், உங்க விஜய் நான் வர்றேன் அப்படின்னு தளபதி பேச போறாரு. ஃபயர் ஆக போதுடா, நெருப்பாக போதுடா அப்படின்னு காத்திருந்தா வடிவேலு வந்து ஓடுவார்ல, ஓடிட்டன்ல அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து வந்தவர் சுத்தி நிக்கிறாங்க. டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி தேவர் சிலை ரவுண்ட் அடிச்சு ஓடி போயிட்டாப்ல. என்னையா பேசுவார்னு பார்த்தா எல்லா ஊடகத்தையும் நானும் வந்து நியூஸ் 18, நியூஸ் 24, பாலிமர், தமிழக வெற்றி கழகத்துடைய லைவ், எல்லா லைவையும் விஜய் என்னதான் பேசுறாரு அப்படின்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லா லைவ்லையும் ஒரே நேரத்தில் லைவ் கட் ஆயிடுச்சு. இப்போ பாலிமரில் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே சவுண்டு கட் ஆயிடுச்சு போல அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய யூடியூப் சேனலில் பார்த்தா அங்கேயும் லைவில் சவுண்டு கட்டு. இந்த பக்கம் பார்த்தா நியூஸ் 24, புதிய தலைமுறை, அப்புறம் ஒரு 10-15 யூடியூப் சேனல் எல்லாத்துலேயும் ஒரே நேரத்தில் சவுண்டு கட் ஆகுது. அப்போ தான் புரிஞ்சுது, பே பண்ணி லைவை போட்டிருக்காங்க பேப்பையிலுங்க. இப்போ தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அவர் வந்து அனுமதி வாங்கியிருக்காரு. அனுமதியை தாண்டி அவர் பேசக்கூடாது என்பதற்காக அவர் போயிட்டார் என்று சொல்லப்படுது. அனுமதியை தாண்டி போனாலும் லைவ் போடுற சேனலு சவுண்டை கட் பண்ண தேவையில்லையே, ஏன்னா அவர் பேசவே இல்லையே. பேசத்தானே கூடாது, பரப்புரை தானே பண்ணக்கூடாது, ஓட்டு தானே கூடாது. குறிப்பிட்ட நேரத்தாண்டி லைவை ஏன் சவுண்டு கட் ஆகுது? ஏன்னா ஒரே லிங்கு, ஒரு லிங்க் எடுத்து எல்லா சேனலுக்கும் கொடுத்து பேமெண்ட் பண்ணி மதுரையிலிருந்து லைவ் போடுவதற்கு ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாயா ஒரு யூடியூப் சேனலுக்கு, பொது தொலைக்காட்சிக்கு 10 லட்சம் ரூபா. இப்படி தமிழ்நாடு முழுமைக்குடைய எல்லா தொலைக்காட்சிக்கும் பே பண்ணுது. என்னடா விஜய காலையிலிருந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் யோசிக்கல. ஒன்றுமே கிடையாது, 10 லட்சம் ரூபா. வீட்டிலேருந்து திருப்பி வீட்டுக்கு வரதண்டி வந்துட்டாப்ல, வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாப்ல. 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாத தலைவருக்கு வீட்டுக்கு வந்துட்டாப்ல. இப்படி 6 to 6 லைவ் போடுவதுக்கு 10 lakhs rupees செலவு பண்ணி தான் லைவ். அதனால் நாம் யாரும் விஜய்க்கு பெரிய மாஸ் இருக்குது, விஜய்க்கு பெரிய வியூஸ் இருக்குது, அவர் வந்தாலே கூட்டம் எகுரும், அவர் க்ரௌடு புல்லர், அதுக்காகலாம் யூடியூப் சேனலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா லைவ் போடலை. பணம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வேறு வழி இல்லை. தொலைக்காட்சி வந்து நஷ்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தேர்தல் காலகட்டத்தில் மட்டும்தான் தொலைக்காட்சிகள் சம்பாதிக்க முடியும் விளம்பரத்தை வச்சு. அதற்காக பணம் கொடுப்பதால் இந்த லைவ் போடப்படுதே ஒழிய இது மாசும் கிடையாது, பக்கா மாசும் கிடையாது, இது பெரிய ஹைப்பும் கிடையாது. ஏங்க தெரியாம தான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? 10 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டாப்ல. 10 மணி ஏர்போர்ட்டில் கொண்டு 2 மணி நேரம் தான் காரைக்குடிக்கு. நானும் இன்னைக்கு காரைக்குடிலேருந்து அதே 10 மணிக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு நான் 10 மணிக்கு ஃப்ளைட்டில் ஏறுறேன். அவர் 10 மணிக்கு சேட்டல் ஃப்ளைட்டில் இறங்குறாப்புல. 1.5 hours நாங்கள் காரைக்குடியிலேருந்து மதுரைக்கு போயிட்டோம். இன்னைக்கு காரைக்குடி பிரச்சாரம் முடிஞ்சு இன்னைக்கு சென்னையில் பிரச்சாரம். அவர் 10 மணிக்கு சேட்டல் ஃப்ளைட்டில் இறங்குறாப்புல. இறங்கினவர் லக்ஸுரியான காரு, அழகாக காரில் போய் காரைக்குடியில் இறங்கி 12 மணிக்கு தேர்தல் பரப்புரையை பண்ணியிருக்கலாம். காரைக்குடிக்கு 12 மணிக்கு போயிருந்தா என்ன பண்ணணும்? பேசணும். பேசுனா புதுசாக பேசணும். என்னத்தை பேசிட போகிறாரு? அதே டிவிகேவா டிஎம்கேவா, ஸ்டாலினா இந்த விஜயா, உங்களுக்காக உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் விஜய் உங்கள் தோழன் உங்கள் நண்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு எல்லா வேலையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன், உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன், நான் உண்மையாக இருப்பேன், ஒருபோதும் ஒருபோதும் உங்களை பொய் சொல்லி நான் ஏமாற்ற மாட்டேன் எப்படிங்கிற அதே அறத பழசான பழைய டைலாக்கை அருந்த ரீல் மாதிரி பேசணும். கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு, புதுசாக பேச முடியாது. உடனே என்ன பண்ணால் எல்லாரும் காத்திருந்தார். நம்ம காரைக்குடி மருத்துவர் ரீல்ஸ் போடுவதிலே மன்னன், ஷார்ட்ஸ் போடுவதிலே சாதனை படைத்தவர், வீடியோ போடுவதிலே அவரை போல ஆள் கிடையாது. அவர் இறங்கினாலே பேரணி, அவர் நடந்தாலே ஊர்வலம், அவர் உட்கார்ந்தாலே உண்ணாவிரதம் அப்படின்னு பேச முடியும். ஷார்ட்ஸ் போடுற ரீல்ஸ் போடுற பற்றி என்னத்தை பெருமையாக பேச? ஒன்றுத்தையும் பேச முடியாது. காரைக்குடியை பற்றி 4 வார்த்தை தெரிஞ்சுக்கணும், அதுவும் தெரியாது. காரைக்குடிக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்,
அண்ணன் சீரு தாய்மாமன் சீரை எப்படி கொடுக்க போற, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி வந்து மாற்ற போற, தமிழ்நாட்டுடைய கடனை எப்படி அடைக்க போறோம், எதுவுமே தெரியாது. புதுசா ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அவருக்கு ஈஸியா வந்தது என்ன, இந்த மாதிரி கையாட்டிட்டு போறது, இந்த மாதிரி வந்து பூவை தூக்கி எறிகிறது, வாங்குற துண்டு எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு தலையில் போட்டு துண்டு எடுத்து அங்கிட்டு போடுறது, இந்த மாதிரி கூத்து காட்டுறதுக்கு இல்லையா, இது நல்லா வருது. அதனால கூத்து காட்ட விடுங்க, எனக்கு பேசுறது வரல. ஏதோ ஒரு நடிகர் சொல்லுவாங்க, அந்த நடிகருக்கு டான்ஸ் வராதான் சார், ஃபைட்டு கூட வச்சுருங்க சார், தயவு செய்து டான்ஸை விட்டுருங்க சார். அன்னைக்கு பாடல் காட்சி எடுக்கிறாங்கன்னே படப்பிடிப்பு வர மாட்டாராம். அது மாதிரி நடிகர்கள் நிறைய உண்டு, அது ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. அப்படி சாருக்கு ஸ்பீச் வராது. அதனால என்னது, இப்படி கையாட்ட சொல்லுங்க, நல்லா ஆட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி மதுரையிலிருந்து ஆட்டுறாப்புல. மதுரையிலிருந்து ஆட்டி, அதுவும் கருத்துறக்கூடாதுன்னு சொல்லி சட்டையெல்லாம் எடுத்து வெளியே விட்டு, கண்ணுக்கு கூசிடக்கூடாதுன்னு ஸ்கூலிங் கிளாஸ்லாம் போட்டு, யாரு நாட்டை வெல்ல வாரானே, சாட்டையோட வாரானே, உங்களுக்காக வர்றேன், எல்லாத்தையும் இழந்துட்டு வரான், கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது. கடைசி நம்பிக்கை யாரு இவரு, கடைசி நம்பிக்கை. இது வரைக்கும் இருந்த எல்லாத்தையும் நம்பிக்கை இழந்துட்டோம், கடைசி நம்பிக்கை மக்களை தெரியும். இந்த விசிலுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க, அந்த பாட்டில் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் இடையில, அந்த படத்தில் வந்து ஜானகி வாய்ஸ்ல வரும்ல, அது மாதிரி எல்லாமே இழந்து வரானே, மக்களுக்காக எழுந்து வரானே, பொல்லாத உலகத்துக்குள்ள மக்களுக்காக நடந்து வரானே. கண்ணில் 2 ஜலம் வந்துடுத்து, எல்லாமே இழந்து வராராம். ஐயா இழந்ததை இதுன்னு சொல்ல முடியுங்களா? 800 கோடி சொத்து, 10 வீடு, 10 இடத்துல தோட்டம், 10 காரு, 6 கோடியில் கேரவனு, சேட்டட் ஃப்ளைட்டு, பிஎம்டபிள்யூ காரு, அந்த பக்கம் பார்த்தா லக்ஸஸ் காரு வச்சுக்கிட்டு சாரு கட்டாந்தரையில் படுத்து தூங்கி கம்மங்குளை குடிச்சிட்டு அப்படியே வந்து மக்களாக நடந்து வர்றாரு. மோட்டார் சைக்கிள் ரேஸ் போறாரு சேகுவரா, அப்படியே ஊர் ஊரா மக்கள் திரண்டு வந்து ஆதரிக்க போறாங்க. உப்பு சத்தியாகிரகத்துக்கு காந்தி போய்கிட்டு இருக்காரு தண்டியை நோக்கி, அதனால வேதாரண்யத்தை நோக்கி அப்படியே மக்கள் பூரா படபடியா திறந்து போறான். அவர் பெரிய ஒரு முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்டத்தை எடுத்து போய்கிட்டு இருக்காரு. அப்படியே ஊர் ஊருக்கு மக்கள் ஆர்ப்பரிச்சு நிற்கிறாங்க. வாவு சிதம்பரனார் இவரு அப்படியே வந்து வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் வந்து சேர்ந்து கப்பலை கட்டுறதுக்காக போயிட்டு இருக்காரு. நாட்டு மக்களை ஆதரிச்சு நிற்கிறாங்க. நடிகனை பார்ப்பதற்காக மதுரை ஏர்போர்ட்ல இருந்து நாதாரி பயலுக்கு காலையில இருந்து காத்துட்டு இருக்கானுங்க. ஊர் ஊருக்கு ஆட்களை கூட்டு வந்து, டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுடே தளபதி மீட்டிங் இருக்கு போட்டிருக்காங்க. தளபதி மீட்டிங் இருக்கு. நீங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, டுடே நீட் பாய் அண்ட் கேர்ள் ஃபார் டிவிகே கட்சி ஈவென்ட், டைம் 4 PM to 8 PM, 3 hours ஒன்லி ஒர்க், பிளேஸ் வடபழனி ஸ்பாட், பே இன்ட்ரெஸ்டட் டிஎம்இ, நேம் விக்ரம் அப்படின்னு போட்டு பிஆர்ஓ. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அது மாதிரி பாய் அண்ட் கேர்ள், ஜென்ஸ் அண்ட் லேடிஸ், எனி ஏஜ் கேட்டகரிஸ் பீப்புள் ஆல்சோ கம் டு ஜாயின் டிவிகே. விஜய் சார் ஃபேன் ஆல்சோ கம். ஸ்பாட் பே 300 200 ஊபிஸ் 200 ஊபிஸ்னாங்கல்ல, இவங்க 300 தற்குறிசு, அவங்க 200 ஊபிஸ், இது 300 தற்குறிசு. 300 ரூபாய்க்கு 3 மணி நேரம் காத்து கிடந்து விஜயை பார்க்கலாம், பக்கத்தில் பார்க்கலாம், செல்ஃபி எடுக்கலாம், நீங்கள் மாலையை கொடுக்கலாம், மரியாதை பண்ணலாம், இப்படின்னு ஆட்களை கூட்டு வராங்க. இந்த காரைக்குடி டென்டல் வந்து என்ன பண்ணாப்புல, டென்டல் டாக்டர் ஊர் முழுக்க ஆட்களை கூட்டு வந்து நிப்பாட்டாப்புல, காசை கொடுத்து இறைச்சி நிப்பாட்டி எப்படியாவது இன்னைக்கு, ஏன்னா தொகுதி யார் தொகுதின்னு தெரியும்ல, நாம் தமிழ் கட்சியோட தலைமை சீமானுடைய சீமான நிற்கிறாரு. ஹைப்பு ஏறி கிடக்கு. காரைக்குடி மக்கள் மாற்றத்துக்கு தயாராயிட்டான். மாங்குடி எம்எல்ஏ ஆவது பார்த்துட்டோம். காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு, அதிமுக ஜெயிச்சிருந்த தொகுதியில் பலமுறை வந்துருச்சு. ஒரு மாற்றம் வரணும். காரைக்குடி மண்ணின் மகன், சிவகங்கை மண்ணின் மகன், ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இங்கே வந்து நிற்கிறார். ஒரு ஸ்டார் தொகுதியாக அந்தஸ்து பெற்றுச்சு. காரைக்குடியில் சீமான் ஜெயிச்சு சட்டசபைக்கு போனால் பேசுவாரா, இல்லை மற்றவங்க போனால் பேசுவாங்களா? மக்கள் மன்றத்திலேயே பேசுகிற அண்ணன் சீமான் காரைக்குடிக்கு போனால் என்ன, காரைக்குடிலேருந்து போனால் சட்டசமன்றத்துக்கு போனால் என்ன நடக்குன்னு காரைக்குடியில் கூட எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால தான் கார்த்தி சிதம்பரம் சீமானுக்கு ஓட்டு இருக்கா, வீடு இருக்கா அப்படின்னு கேட்டுருக்காப்புல. ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ இந்த பொதுவாக விஜய் திருநெல்வேலிக்கு போகிறார், மாவட்ட தலைநகருக்கு, திருச்சிக்கு போனார், மாவட்ட தலைநகருக்கு, சென்னையில் பேசினாப்புல. ஆனால் ஒரு தொகுதியை குறிப்பிட்டு போகலை. இதே சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை தொகுதி இருக்குது, மானாமதுரை தொகுதி இருக்குது, திருப்பத்தூர் தொகுதி இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா காரைக்குடி தொகுதி வருது, திருமயம் தொகுதி வருது. இங்கெல்லாம் போகாமல்
சிவகங்கைக்கு போகாம, மதுரைக்கு போகாம, ராமநாதபுரத்துக்கு போகாம காரைக்குடிக்கு மட்டும் ஏன் டார்கெட் பண்ணோம்? இந்த டெண்டல் நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், வட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்ணிட்டேன், கோகுலம் சிட் ஃபண்டில் சீட்டு பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டேன், ஊர் முழுக்க காசை கொடுத்து மக்களை திரட்டி ரீல்ஸாக போட்டு ஷார்ட்ஸாக போட்டு நான் ஒரு பக்கம் யூடியூப் சேனலில் பூரா பேமெண்ட்டை செலுத்தி என்னையை பற்றி பேச பேச வச்சு 3 மாதம் வேலை பார்த்து வச்சுருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு குறை தான், தளபதி மட்டும் வந்துட்டு போனால் கொஞ்சம் ஓட்டு கிடச்சிரும். தளபதி வராமல் போயிட்டா நான் ரொம்ப பின்தங்கிடுவேன். அதனால் தளபதி வந்தே ஆகணும்னு இந்த குழந்தைங்கெல்லாம், டாடி நீங்கள் வரணும் டாடி, மம்மி உங்களை பார்க்கணும் மம்மி, அப்படி தொடர்ச்சியாக பயணத்துக்குனால என் பையன்லாம், அப்பா எப்பப்பா வர்ற அப்படிமா வீட்டுக்கு. அது மாதிரி ஃபோன் எடுத்தால் எப்பப்பா வர்ற அப்படிங்கிற மாதிரி, எப்பங்க தளபதி வருவார், ஆனந்த்ஜி எப்போ தளபதி வருவார், தளபதி வந்தே ஆகணும் குழந்த மாதிரி அடம்பிடிச்சு காரைக்குடிக்கு வர வச்சிருக்காப்புல டெண்டல். செலவு பண்ணியாச்சு, அவரை வம்படியாக வர வச்சாச்சு. 2 நாள் கும்பகரணம் மாதிரி தூங்குறவரை எழுப்பி தட்டி கூட்டு வந்து எப்படியோ கூட்டு வந்துட்டாங்க. அங்கே தூத்துக்குடிலேருந்து கடலூருக்கு போகிறவரை பிளானை மாற்றி காரைக்குடி கூட்டு வந்துட்டாங்க. அதுவும் ஒரே ஒரு ரீசன் சொன்னது, என்ன ரீசன்? சீமான் நிற்கிறாரு, நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னோடனே அவரும் சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டாப்புல. வந்தால் காரைக்குடிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் பெரம்பூருக்கு போனார். வேட்பாளர் யாருன்னே பக்கத்தில் வண்டியில் ஏற்றுற, அந்த வண்டிக்குள்ளே எந்த வண்டியிலையும் ஏற்ற மாட்டாங்க அவர் வண்டியில். அவர் சொல்லுவார், எல்லாரையும் நான் வந்து உங்களை எல்லாம் அண்ணன் தம்பியாக பார்க்குறேன், என் உடம்பு தோலை அறுத்து அதை செருப்பாக தைச்சி அது அதில் உங்களுக்கு செருப்பு செஞ்சு மாட்டணும், நீங்கள் செஞ்ச நன்றிக்கு. யாருக்கு? ரசிகனுக்கு. ஆனால் ஒரு ரசிகனையும் வண்டியில் ஏற்ற மாட்டாப்புல. உடம்பு தோலை அறுத்து செருப்பாக தைச்சு போடணுமா நன்றி கடன் செலுத்த? அப்படி செஞ்சாலும் நன்றி கடன் செய்ய முடியாதுன்னு விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசுகிற விஜய் வேட்பாளரே வண்டியில் ஏற்றதை திருநெல்வேலியில் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாப்புல. RS முருகன் டென்ட் போட்டு எல்லாம் பண்ணி ஆட்களை பூரா கூட்டில் வேனில் வர வச்சு எல்லாம் பண்ணாப்புல. கடைசியில் பார்த்தா வேட்பாளர் பேரே அறிவிக்கலை, அந்த வண்டியில் ஏற்றவே இல்லை. கடைசியாக ஒரு வேலை கொடுக்குறதுக்கு அந்த பஸ்ஸில் ஏற்றி வேலையை கொடுத்துட்டு உடனே இறக்கிட்டாங்க 1 நிமிஷத்தில். ஆனால் இங்கே காரைக்குடி டெண்டல் மற்றவன் மாதிரி கிடையாது. செலவு பண்ணிவிட்டு நீ பாட்டில் வந்து ஆட்டிட்டு கை காட்டிட்டு போவ, என்னை பார்த்தா கிணப்பை மாதிரி இருக்கா, இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லி படித்த டாக்டரு அணில் பரம்பரைங்களா. என்னதான் படித்த டாக்டராக இருந்தாலும் அது அணில் பரம்பரையாச்சே, தற்கொலை பரம்பரை, தாவேக்கா பரம்பரை. டப்புன்னு டெம்போ ட்ராவலர் மேலே தாவிட்டாப்புல. படிக்காத தற்கொலைகள் தாவறான், படிக்காத தற்கொலைகள் வந்து வண்டி மேலே ஏறுறான்னு விமர்சனம் பண்ணோம். ஆனால் ஒரு ஆர்வக்கோளாருங்க, விஜயோட ஃபேன்ஸுங்கன்னு. ஆனால் ஒரு கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர், ஒரு வேட்பாளர், MLA கனவுல இருக்கக்கூடிய காரைக்குடி டெண்டரு வண்டி மேலே ஏறி ஊர்ந்து போய் அவரை யாரும் கூப்பிடலை, இவரா மேலே ஏறி போய் காலை தூக்கி உள்ளே போட்டு நான் வந்து நிற்பேன்டா, நான் செலவு பண்ணிட்டேன்னு நின்று ஒரு ரவுண்டு கையை காட்டி 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 இது பண்ணி தூக்கிட்டு தட்டி இறங்கி விட்டாங்க, போ உள்ள போ அப்படின்னு. விஜய் அந்த பக்கம் கை காட்டி வராப்புல, இவர் முன்னாடி நின்று இன்னோவாக்கில் வந்து வெளியே தலையை நீட்டி பாம்பு மாதிரி தலையை நீட்டி இவர் ஒரு பக்கம் குட்டி விஜய் கை கட்டிட்டு இருக்காப்புல. அவர் யாரு? பகவதி. இவர் யாரு? சின்ன பகவதி. மக்கள்கிட்ட பேசுகிறா இருந்தால் மாலை வேலைகளில் ஒரு கூட்டத்தை போட்டு அந்த மக்கள்கிட்ட பேசுவோம். ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் தான். மாலையில் வெயில் தார மக்களை வரவழைச்சி அழகாக பேசலாம். ஆனால் மொட்டை வெயிலில் தான் மக்களை நிப்பாட்டுவேன். ஏன் 12 மணிக்கு தான் உனக்கு பேச்சு கிளம்புமா? 12 மணிக்கு மேலே பேச்சு கிளம்பாதா? 12 மணிக்கு வர்றது கிடையாது, 2 மணி வரைக்கும் வராமல் 2:10க்கு வந்தோடனே டைம் முடிஞ்சிருச்சு. இந்த சுறா படத்தில் வடிவேல் வந்து படகு போட்டிக்கு போவாப்புல. படகு போட்டி போனோன்னா இங்கே ஆடி பாடி தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, அண்ணன் வராரா அப்படின்னு. அங்கே போனால் அவர் வந்து என்ன வந்திருக்கீங்க, இங்கேயா கப்பெல்லாம் வாங்கி அப்பயே கொடுத்தாச்சு, எப்படியா போட்டியை முடிச்ச, எத்தனை மணிக்கு ஒன்று வர சொன்னாங்க? 6 மணிக்கு. நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க? 6 மணிக்கு. நான் வர சொன்னது காலையில் 6 மணிக்கு, நீ வந்திருக்கிறது சாயந்தரம் 6 மணிக்கு. அது மாதிரி 12 to 2 அனுமதி வாங்கிட்டு 2:30 மணிக்கு போயிருக்காங்க. தேர்தலான என்ன பண்ணோம்? அனுமதி மறுத்துருச்சு. அனுமதி மறுத்தாலும் பேசலாம், மேக்சிமம் வழக்கு போடுவாங்க, அவ்வளோதான். இரவு 10 மணிக்கு மேலேனா அது கதை வேற. இங்கே 2:30 மணி தான் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே கூடி நிற்கிறான், நினச்சா பேசியிருக்கலாம். அங்கே என்ன பேசினாலும் ரியாக்ஷன் 10 மடங்கு இருக்குன்னு தெரியும். காரைக்குடி தொகுதியில் அண்ணன் சீமான் நிற்கிற தொகுதியில் விஜய் பேசுனா ரியாக்ஷன் 10 மடங்கு இருக்கும். களத்தில் அது கடுமையாக எதிரொலிக்கும். எதுக்கு வம்பு?
உயிரே உயிரே காரைக்குடியை விட்டு எப்படி தப்பிச்சா ஓடி வீடு உயிரே உயிரே காரைக்குடியை விட்டு எப்படி தப்பிச்சு ஓடி வீடு அப்படின்னு ஓடி போயிருக்காப்புல. ஓடி போய் அறத பழசான தேர்தல் பிரச்சாரம் சிரஞ்சீவி பண்ணுது, ஸ்டாலின் ஏற்கனவே பண்ணுது, சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கே வண்டியில் வர பஸ்ஸில் வர நீங்கள் மக்களோட மக்களாக தெருவில் போய் சைக்கிள் பிரச்சாரம் பண்ணலாம். 1000 பேர் வந்துக்கிட்டு இருக்கான், அதுக்குள்ளே சைக்கிள் எடுத்து ஓட்ட அவன் வந்து மாலையை போட்டு கழுத்தில் போட்டு இறுக்கி அவன் வந்து சரிச்சு விட்டு சைக்கிளோட கீழே விழுந்து எதுக்கு தேவையா அந்த காலத்தில்? இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை. சைக்கிள் எடுத்து விஜய் ஓட்டின உடனே நம்ம ஆளுக்க போட்டாங்க பாருங்க. கோவில் படத்தில் வடிவேல் வருவாப்புல, புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், வாழ்நாள் முழுக்க கன்னி பெண்களை ஏறெடுத்து பார்க்காத கட்டிலங்காலை, வருகிறார் மாஸ்டர் புல்லட்டு பாண்டி அப்படிங்கிற மாதிரி புடிங்களா வண்டியை பிடிக்கலாம். அது மாதிரி சைக்கிளில் கீழே விழுந்து எந்திரிச்சு உள்ள போயிருக்காப்புல. மாலையை தூக்கி எறிகிறானா, மலத்தை தூக்கி எறிகிறானா, பூவை தூக்கி எறிகிறானா, இல்லை புல்லை தூக்கி எறிகிறானா, எதையே எறிகிறான். விஜய் மீது எரிந்த நவீன பொருள், விஜய் மீது எரிந்த அந்த பொருள், இந்த பொருள்னு ஊடகங்கள் உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு எறிகிறான் அவன். கண்ணுக்கு கிடைச்சது கைக்கு கிடைச்சது எல்லாத்தையும் கொண்டு எரிஞ்சு ஒரு தேர்தல் பரப்புரை இப்படி இருந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. தேர்தல் பரப்புரையில் தமிழ்நாட்டில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை, கல்வி பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, நீர் பிரச்சனை, விவசாய பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, ஆசிரியர் பெருமக்களுடைய பிரச்சனை, இந்த பக்கம் காவிரி சிக்கல், இந்த பக்கம் கச்சதீவு பிரச்சனை, அங்கே பக்கம் முல்லை பெரியாறு பிரச்சனை, தமிழ்நாடு முழுக்க ஏரிகளுங்க தூர்வாரப்படணும், தமிழ்நாடு அடுத்த கடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், மாற்றம் மாற்றம் மாற்றம்னு வந்த ஒருத்தர் எதையுமே பேசாமல் கையை காட்டி சீனை காட்டி தன்னுடைய மாசை காட்டி இப்படி ரேலி பண்ணி ரோட் ஷோ பண்ணி மக்கள்கிட்ட ஓட்ட வாங்கலாம்னு நினைக்கிறது எவ்வளவு ஆபத்தான மனநிலை என்பதை தமிழ் சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. தூத்துக்குடியில் விஜய்க்கு பெரிய எலிவேஷனு, பெரிய கூட்டம் கூடிருச்சு. பார்த்தீங்களா, விஜய் வெளியே வந்தாலே மக்கள் சாரையாக வருவாங்கன்னாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் பேருந்து வேனு ஆட்களை வர வச்சு கிட்டத்தட்ட 110க்கும் மேற்பட்ட தொகுதியிலிருந்து ஆட்கள் வர வச்சுருக்காங்க. எல்லாம் காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம். அதனால தான் தூத்துக்குடியில் இவ்வளோ பெரிய கூட்டம். தூத்துக்குடியில் கூட்டம் காரைக்குடியில் இல்லை. ஏன் இல்லை? காரைக்குடியிலையும் காசு கொடுத்து ஆளை கூட்டிருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு கூட்ட முடியலை. விஜய் வெளியே வந்தாலே கூட்டம் நிற்கிறா. விஜய் போயிட்டு இருக்காரு திருப்பத்தூர், இந்த வழியாக வந்து மதுரையிலேருந்து வரும்போது வர்றாப்புல, அங்கெல்லாம் ஒருத்தர் இல்லை, 4-5 ஜேசிபி நிற்கி அதை பார்த்து கை காட்டிட்டு இருக்காப்புல. அண்ணா ஆளே இல்லைண்ணா, இந்த ஒரு பொண்ணு சொல்லுமே, நீங்களாம் எங்களுக்கு ஆளே இல்லை, அந்த மாதிரி ஆளே இல்லைன்னாங்க. ஹலோ, யாரா இருக்கீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. ஆளே இல்லண்ணா, ஆளே இல்லண்ணா. அதே போல ஒவ்வொரு முறையும் விஜய் வரும்போது காவலர்கள் தாக்கப்படுறாங்க. காவலர்கள் வந்து காலையிலிருந்து காக்க வைக்கப்படுறாங்க. காவலர்கள் வந்து வெயிலில் காத்து கிடந்து காவலர்கள் வந்து இந்த வண்டியோட சேர்ந்து ஓடி அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. இன்றைக்கும் தாவைக்கோட தொண்டர் விஜயோட ரசிகம் ஒருத்தன் மதுரையில் வரும்போது பைக்குள்ளே விழுந்து கொஞ்ச நேரம் ஆனால் விஜயோட காரவன் தலையில் எரி செத்துருப்பான். இப்படி தொடர்ச்சியான அசம்பாவிதம் எழுந்து கொண்டே இருக்கிறது. அதை எல்லாத்தையும் தாண்டி பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியாக அவமானப்படுத்தப்படுறாங்க. அவமானப்படுத்துவதை தாண்டி இன்னைக்கு திருச்சி வானூர்தி நிலையத்தில் 5 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வராரு. 6 மணிக்கு மேலே தான் எங்கேயும் இருக்க மாட்டார், வீட்டுக்கு போய் ஆகணும். ஏர்போர்ட்டுக்கு வராரு. ஏர்போர்ட்டில் பத்திரிகை இருக்கிறாங்க, ஜனநாயகன் படம் இப்படி வந்து வெளிவந்திருக்குதே, ரிலீஸ் ஆகிருக்குதே, அதை பற்றி யார் வெளியிட்டிருப்பான்னு கேட்குறாங்க. கருத்து சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எந்த பத்திரிகையாலையும் பார்க்க மாட்டீங்க, எந்த பத்திரிகையாலும் சந்திக்க மாட்டீங்க. குறைந்தபட்சம் உங்கள் கருத்தை காதில் கேட்டு நீங்கள் கடந்து போகலாம். எப்போதும் போல் கையை காட்டு கடந்து போகலாம். அது உங்கள் உரிமை. நீங்கள் பேசுகிறதும் பேசாதும் உரிமை. ஏன்னா பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு தற்கொலை தலைவன் என்பது எல்லாருக்கும் தெரியும். பத்திரிகையாளரை பார்த்தாலே ஓடி போகிற தலைவனும் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி கூட ஒரு பத்திரிகையாளர் போய் மைக்கு நிட்டுறாரு. சும்மா அந்த இது வாகன சோதனையில் கூட கேமரா காட்டினா டக்குனு கண்ணாடி எடுத்துரு. கேமரா பார்த்தா சினிமாவில் மட்டும்தான் இவருக்கு வந்து மகிழ்ச்சி, மற்றபடி அலர்ஜி. அதே போல திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதற்கு விஜயினுடைய பவுன்சர்கள், கேரளாவிலிருந்து வர வைக்கப்பட்ட அந்த பவுன்சர்கள் பத்திரிகையாளரை அடித்து அவங்க கழுத்தை நெரிச்சு விஜய் பக்கத்திலே போகக்கூடாது. அவருக்கு ஏதாவது வேறு ஏதாவது நோய் இருக்கா? விஜய் பக்கத்தில் யாரும் போகக்கூடாதா? என்ன புரியல எனக்கு.
யார் வந்தாலும் அவர்களை போய் பத்திரிக்கையாளர் கடிச்சு வச்சிட போறாங்களா? அவங்க தாவைக்க ரசிகர்களா கையை கடிக்கிறதுக்கு? பத்திரிக்கையாளர் போய் மைக்க நின்று கேள்வி கேட்பது அவங்க கடமை, அது அவங்க டியூட்டி. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்களுடைய வேலை. பதில் சொல்ல வக்கு இல்லையா? பதில் சொல்ல துணிவு இல்லையா? பதில் சொல்லுக்கு பதிலே இல்லையா? ஓடி போயிரு கோல மாதிரி. அதான் சொல்றோம், ஜெய்காலி ஓம்காலி விஜய் ஒரு ஓடுகாலின்னு, ஓடுகாலி மாதிரி ஓடி போயிருங்க. ஆனா அந்த பத்திரிக்கையாளர் தாக்குவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுவும் பவுன்சர்ல கூட்டு வந்து ஏர்போர்ட்டுடைய அத்தாரிட்டி அவங்க அமைதியாக இருக்காங்க. ஏர்போர்ட்டில் நின்று ஏர்போர்ட் காவலர் இருப்பாங்க, ஐஎஸ், அவங்ககிட்ட போய் ஐடி கார்டை காட்டுன்னு இருக்காங்க பவுன்சரு, போலீஸ்காரன்ட்ட போய். விஜய் பக்கத்தில் யாரும் போகக்கூடாது. என்னப்பா அப்படி? என்னப்பா வானத்திலிருந்து கூச்சிட்டாரா அவரு? தேவ தூதரா? சாமானிய மக்கள் அவர் ஒருத்தர் தான் சொல்றாரு, உங்களுக்காக வந்திருக்கிறேன், மக்களுக்காக வந்திருக்கிறேன், இழந்து வந்து நிற்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வரேங்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய முதல் தகுதியே பத்திரிகையாளர்களை சந்தித்து கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வது. அந்த பதிலையே சொல்ல முடியாம பத்திரிகையாளரை தூக்கி அப்புறப்படுத்துவது. நீ என்ன ஜனநாயகம்? ஜனநாயகன் படம் எப்படி வெளிவந்துச்சுன்னு கேட்டா, ஜனநாயகமே இல்லாம பத்திரிகையாளரை தாக்குவதுதான் ஜனநாயகமா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து